வீட்டுக்கு ஏசி போட போகிறோம். 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க ஹெல்ப்பரு, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனா தெரியலையே. சோபிகா ரித்திகாட்ட சொன்னேன், நீங்கள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் ஏசி மாட்டுறதுக்கு வருவாங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் ஏசி மாட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. எந்த ரூமில் ஏசி போட போகிறீங்கன்னு கேட்டிருந்தீங்களா, இந்த ரூமில் தான் போடுறோம். அம்பி பார்த்து சாப்பிட்டானா நான் வேலை தீயா இருக்கும் போல தம்பி. சரி காலில் காட்டி நட்டா வேற வாய கொடுத்து அப்படிதான் நினைச்சியா? சிரிக்கிறா? கழட்டி ஃபிட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி ஃபிட் பண்ணும்போது தெரியுது என்னென்னமா உள்ள ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. நீ பிரிச்சு வேஞ்சி கழட்டி போட்டுருதுன்னா நான் நினைச்சா கழட்டி அப்படியே ஃபிட் பண்ணி ஒயர் சொல்லடா போதுன்னு. அங்க நிறைய வேலை இருக்கும் போல இல்ல. ஏசி மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி வச்சு பாப்பாங்க என்ன வந்து சொல்லுவாங்க. அதான் இல்லை, ஏசி போட்டு இந்த கதவை திறந்து விட்டா போதும், உள்ளே வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் என்ன பண்ணுறாங்க. ஏசியில் வாங்கிட்டு வந்து 1 வாரம் வச்சிருந்து சர்ப்ரைஸ். இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாட்டேங்குது. ஓகே அப்போ வந்து பார்த்தீங்க சில்லு வருதே. ஸ்டெபிளைசரில் சுவிட்ச் இல்லையா ஆஃப் பண்ணுறதுக்கு? ஓகே ஃபிட் பண்ணியாச்சு. இவங்க ஓரளவுக்கு வேலையை முடிச்சு விட்டாங்க. இல்லை கதவை சாத்திவிடு, ஏசி வெளியே போகுது. ஆமாம் இனிமேல் கதவை சாத்திக்கிட்டே இருக்கணும். கதவு லாக், யாராவது நான் வீட்டுக்கு வந்தால் கூட கதவை லாக் பண்ணி வச்சுட்டு உள்ள உட்காரச்சு தான் பேசுகிற பாட்டுக்குது. எப்படி இருக்க? சூப்பராக இருக்கு. ஒரு வழியாக ஃபிட் பண்ணியாச்சு. கையோட பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசருமே போட்டுட்டோம். நாங்கள் வந்து ஸ்டெப்லைசர் வாங்கலை, ஆனால் கையோட போட்டாச்சு. இப்போ தான் சொன்னாங்க ஸ்டெப்லைசர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏசியோட டீட்டெயில் கேட்டிருந்தீங்க, என்னக்கா ஏசி வாங்கிட்டு ரேட்டு கேட்குறோம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் இந்த ஏசியை ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் காற்று வாங்கிட்டு சொல்லலாம்னு ட்ரை பண்ணோம். வேலைக்கு அவ்வளோ சொல்லுங்கள். இதான் 1.5 டன் ஏசி, 5 ஸ்டார் ஏசி, வோல்டாஸ் கம்பெனி நேமு. 41,000 இன்வெர்ட்டரோட. ஆமாம் இன்வெர்ட்டர் ஏசி. ஸ்டெபிளைசர் 2800. ஏசி 41,000. 47,000 சொல்லி 41,000 டிஸ்கவுண்ட்னு கொடுத்தாங்க. ஆமாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசிக்கு வந்து 44,000 ரூபாய் காசு கொடுத்து தான் எடுத்தோம். ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ இந்த கம்பெனியில் மட்டும். வோல்டாஸில் மட்டும் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ. உனக்கு அப்படி தெரியும்? இல்லைன்னா அதுக்கு 2,500 காசு. யார் சொன்னா? கம்பெனியில் அங்கேயே சொன்னாங்கல்ல. அப்படியா? சரி இப்போ நீங்கள் வந்து ஃபிட்டிங் சார்ஜ் காசு கேட்க போனாங்க தெரியுதா? ஃப்ரீன்னு சொன்னாங்க. 1 வருஷத்துக்கு சர்வீஸ் ஃப்ரீ. சர்வீஸ் அது ஃப்ரீ. இந்த ஃபிட்டிங் சார்ஜ் ஒரு 2,500 வருமா? வந்து நம்ம சோபிகா ரித்திகாக்காக வெயிட் பண்ணுறோம். வரட்டும், வந்ததும் பெட்ரூம் கதை திறந்து விடுறோம். அப்படியே வானத்தில் சிற கடிச்சு பறக்கிற மாதிரி ஜாலி ஆயிடுவாங்க. அது மட்டும் தெரியுது. எப்படா அவங்க வருவாங்கன்னு எங்களுக்கு இருக்கு. நான் சொன்னேன்ல, நம்ம ஏசி ஃபிட் பண்ணுறப்ப பாப்பா அங்கே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும்னு சொல்லிட்டு. நேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுன்னா லைட்டாக தூரல் வந்துருச்சு. என் பாப்பாங்களாம் அம்மா அவ்வளோதாம்மா இன்னும் வேலைக்கே ஆகாது, நம்ம ஏசி ஃபிட் பண்ணலனாலும் வீடு ஜில்லுன்னு தான் இருக்கும் போது அப்படின்னு பாப்பாங்களே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீடு வந்து ஒரே ஒரு ஃப்ளோர் இருக்கிறதுனால அந்த வெயில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லையும் இறங்குதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு ஃப்ளோர் இருந்தால் கூட தெரியாது. அவ்வளோதான். என்ன கேட்டிங்கப்பா? அவ்வளோதான், இந்த ரூம்ல தான் ஏசி. அங்கே பாருங்க, இந்த ரூம்ல போட்டாச்சுல, 4 பேர் இங்கே தான் படுத்து தூங்க போகிறோம். 4 பேத்துக்கு ஒரே ஏசி தான். எப்பா இதுக்கே 44,000 ஆயிடுச்சுப்பா. அதான் என்னங்கிறாங்க, உனக்கு ஏசி சேராதுல. இப்பவே அவர் சொல்றாரு, உனக்கு ஏசியே சேராது, சளி பிடிச்சிக்கோ, நீ பாப்பாங்க ரூம்ல போய் ஃபேன் காத்துல படுத்துக்கோ, நாங்க 3 பேர் இங்க படுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஆமா எனக்கெல்லாம் இப்பவே சளி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்தாங்க அப்பா பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? சரி சரி. இன்னைக்கு ரெஸ்டா?
ஆ ஆ சரி 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 வண்டி டெய்லி ஓடுதா இல்லைங்களா? ஆ ஆ சரி ஆ ஆ சரி அவங்க நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். சரி சரி. சமையல் சாமான்லாம் முடிஞ்சிச்சிங்களா இன்னும் இருக்குங்களா? ஆ எங்க அப்பா 2 ட்ராலியுமே சமையல் சாமான் தான் எடுத்துட்டு போனாரு, துணியே எடுத்துட்டு போல. ஏன்னா அங்க இருக்கிற மசாலாலாம் சேராதுல்ல நமக்கு, அதனால எங்க அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு விலை ஜாஸ்தியா இருக்கும். அதான் அதான் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, பாப்பாங்க எப்படி இங்கே படுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே நாங்களே இந்த வீடியோவில் காமிச்சிடுறோம். இந்த கட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போட போகிறோம். போடலாமா? ஓகே. இதெல்லாம் இப்போ போக மாட்டேங்குது. நம்ம எல்லாம் போட்டு ரெடியாக வைக்கணும். வந்ததுக்கப்புறம் தான் இந்த காலியோட ஆட்டமே தெரியுதுன்னு இங்கே இவ்வளோ தூரம் தோங்குது. உள்ள எடுத்துவிட இதுக்கு உள்ள போவாதா? அப்போ அவ்வளோதான். சரி விட்டுரு, கீழே விட்டுரு அப்படி வேணாம். அந்த பக்கம் இழுத்து விட்டுறலாம். இந்த பக்கம் 2 பக்கமும் சரிசமமாக இழுத்து விட்டா கரெக்டாக இருக்கும். இதை வச்சுட்டு இந்த சைஸ் இல்லை. இந்த பெட்டு போட போகிறோம். எங்கள் ரித்திகாவுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் வீட்டுக்கு நடுவில் பிடிக்கும். ரித்திகாவும் அவங்க அப்பா அங்கே, நானும் சோபிகா இங்கே. என்ன சோபி கூட படுக்கணும்னா திருப்பி ஏசி கட்டில் படுக்கணும் மாட்டேங்குது. எங்க அந்த கடைசியில் விட்டுருங்க, எனக்கு ஏசியே வேணும். சத்தியமா எனக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் அடைச்சிச்சு. மெயினாக என்னன்னா இதாயிடுச்சு, என்னங்க சொல்லுவோம், தொண்டை வறண்டுருச்சு. ஆமாவா இல்லையா? அதிகமாக இருக்கும். ஓகே. க்ளீனாக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. ஓகே, பெட்ஷீட் வச்சு வா. ஐ ஜிஜி சொன்னேன்ல ஏசி மாட்டி தரேன்னு. பாப்பா கண்டுபிடிச்சாங்க. அப்படியா? இவ்வளவு அப்பா ஏசி மாட்டிருக்காங்க. ஐ ஜிஜி இப்ப 2 பெட். தெரியும் சோபி வேகமா போய் அது ஏசி பாக்ஸ் எட்டி பாக்குது. நான் கண்ணோடி இழுத்துட்டேன். அப்ப ஹார்ட்டேன். சரி என்னதான் இருந்தாலும் இந்த குளிர்ச்சி அம்மாவுக்கு இப்பவே அப்பா என்னங்கிறாரு, நீ போய் பாப்பாங்க ரூம்ல படுத்துக்க, நாங்க 3 பேர் இங்க படுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. அம்மாவுக்கு குளிர் தாங்க. 20 வயது ரித்திகா, நல்லா சூப்பரா வருது. போதும் மாத்திட்டே இருந்தா அது டெம்பரேச்சர் உடனே ஒர்க் ஆகுது. ஐயோ இந்த பிள்ளைங்க இவ்வளவு வச்சுக்கு பாக்குறாங்க. அவங்க 20 வச்சா 16 லட்சம் இருக்குது பாரு. ஏன் அவங்க சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு பத்தி ஆள் இல்லைன்னதும் ஏசி கொணங்கழிச்சு பாரு. அப்படி குளிர் தாங்க முடியல. பாத்ரூம் எல்லாம் குளிருதுமா. பாத்ரூம்ல இது ஜன்னல் இல்லைல்ல, செம்ம. சரி ஓகே, சர்ப்ரைஸ் பண்ணு. அது போடல நீங்க எது? அது வந்தாங்க சொன்னாங்க அது போட்டாதான் பரவாயில்ல, இல்லைன்னா ஏசிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாங்க. 40,000 போட்டு 41,000 போட்டு வாங்கிட்டு அந்த 2,000 கேட்டேன். 2,800 ரூபா பிளேஸ். ரித்திகா நீ ஏதோ பண்ணிட்டாங்க கூடு, ஏசியே வரல, ஃபேன் வைக்கலாம். நானும் இப்பதான் கத்துக்கிட்டு வச்சுட்டு இருக்கேன். வரும் பாரு. இங்க எப்படிங்க வைக்கிறது? அவ்வளோதான் வர வெயிட். இது வந்து இங்க போனா அப்படி நம்ம காத்தடிக்கணுங்க. எங்க போனாலும் இப்ப அடிக்க மாட்டேங்குது. இது ஏமா நம்ம எங்க போறோமோ அங்க காத்தடிக்குமா? அது சிரியா நிறைய பக்கம் போனா எது இல்லைங்க, பேஸ் காத்து வரலங்க. சாரி இங்க உள்ள வரும்போது யார் பக்கம் காத்து வந்துச்சு? ஏசி வந்துச்சா? உங்க பக்கம் வந்துச்சா? அப்ப எல்லாரும் கதவு கண்ணா அந்த சைடு போயிருங்க, நான் வாணி பாக்குறேன். இல்ல மாதிரி இருக்கு, அது மோட தான் ஆன் பண்ணோம். அது எதுன்னு தெரியல. ஏசி இந்த சைடு வா. எப்படி இந்த சைடு வா? எப்படி இந்த சைடு வா? சரி கொண்டாங்க, நான் வரேன்னு நினைக்கிறேன். ஏங்க அங்க ஏதோ சொல்லுங்க. அதுல ஒரே நிமிஷம் இங்க இருங்க. நான் இங்க பாருங்க, எங்க ரிமோட் பாத்துக்கோங்க. இவங்க சொல்லுவாங்க கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாம் ஏசி இருக்கும். இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. ஒவ்வொரு பேர் எழுதி இதுக்கு என்ன இதுன்னு மட்டும் சொல்லுங்க, நான் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமா சொல்லுவாங்க. இந்த மாடல் வேற இப்போ 2026 இந்த வருஷம் வந்த மாடலாம்.
அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா எல்லாமே இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரே பேச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி விட்டுலாமா? ஓகேவா? ஹாப்பியா பாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேஃப்டி எல்லாமே தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏய் சொல்லு பிள்ளைங்க போலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீ இந்த ரூம்ல இருந்துட்டல, இப்போ இந்த ரூம்ல இருந்து நீ வெளிய போ. எப்படி இருக்கும் தெரியும்? போவேன். அவ்வளவுதான், ஒரு தடவை மட்டும் தான் ரூம்க்கு அலோ பண்ணுவேன். வெளிய போனா அவ்வளவுதான். எப்படி இருக்க? ஓ மை காட். என்ன இப்படி சுடுது? சுடுது. சூடாக இருக்குல்ல? ஆமா சூடா இருக்கு. இருக்கவே முடியல பாத்தியா? முன்ன கூட நமக்கு தெரியல, இப்போ அங்க இருந்து இந்த ரூம்ல இருக்கவே முடியல. ஏசி பழகிட்டா சோபி ஒரு செகண்ட்ல. இதுல கார் நம்ம 1.5 வருஷம் கார்லங்கிறது அது நமக்கு தெரியல. கார்ல இருந்து வந்தா நம்ம உடம்பு அதுக்கு ஏத்த மாதிரி மாறுனுச்சு. ரூம் விட்டு ரூம் வரங்கிறப்ப ஏத்துக்க மாட்டேங்குது. பண்ணி